திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த அருள்மிகு பூன்றீஸ்வரர் திருக்கோவில். திருவெண்பாக்கம் எனும் ஊரின் நடுவில் சிதிலமடைந்த நிலையில் 1350 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த பூன்றீஸ்வரர் ஆலயம் இருந்ததாம். பூண்டி அணை கட்டுமானத்திற்காக இந்த ஆலயம் அப்புறப்படுத்தப்பட்டு பூண்டியில் மேடான பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டது. அதன் பின்னர் 1968ஆம் ஆண்டில் குடமுழுக்கு செய்யப்பட்ட இக்கோவில் தற்பொழுது திருவேற்காடு கோவிலின் உபகோவிலாக உள்ளது. மூலவராகவும் உற்சவராகவும் பூன்றீஸ்வரர் காட்சி தருகின்றார். மின்னொளி அம்மனாக அம்பாள் காட்சி தருகின்றாள். சுந்தரருக்கு காஞ்சிபுரம் வரையில் மின்னலாக தோன்றி வழிகாட்டியதால் இத்திருத்தலத்தில் உள்ள அம்மன் மின்னொளி அம்மன் என்ற திருநாமத்தால் அழைக்கப்படுகின்றாள். கண் பார்வையற்ற சுந்தரருக்கு ஊன்றுகோல் தந்த திருத்தலம் இது என ஸ்தல புராணம் கூறுகின்றது. சுந்தரர் சிலை கையில் கோலுடன் நிற்கும் பாணியில் காணப்படுகின்றன. சுந்தரரால் பாடல் பெற்ற இக்கோவிலுக்கு உடல் ஊனமற்றவர்கள் வந்து வேண்டினால் உடல் வலிமை பெறுவார்கள் என நம்பப்படுகிறது. இக்கோவிலில் ஸ்தல விருட்சமாக இலந்தை மரம் உள்ளது. பிரகாரத்தில் ஷண்முகர் 6 முகங்களுடன் வள்ளி தெய்வானையுடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றார். நவகிரகங்கள், 63 நாயன்மார்கள், மகாலட்சுமி ஆகியோரும் தனித்தனி சன்னதிகளில் வீற்றிருக்கின்றனர். பைரவர் 8 கைகளுடன் கால பைரவராக தெற்கு நோக்கி காட்சி தருகின்றார். துர்க்கை, பிரம்மா